ஐயோ காலைல எழுந்திரிச்சதுலேருந்து வேலையாக இருக்கே. அவள் நல்லா ஊர் சுத்த போயிட்டா. எல்லாம் என் மகன் கொடுக்குற இடம். ஏப்பா வந்து காப்பி எடுத்துக்கோங்க 2 பேரும். நான் உங்ககிட்ட காப்பி கேட்டேன்னா எனக்கு பால் தான் வேணும். காப்பி டீலாம் பிடிக்காது, உனக்கு தெரியாதா? அம்மா எனக்கு காப்பி பிடிக்காது, டீ தான் பிடிக்கும். சரி சியா, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி காப்பி குடிச்சிடுறா, நானும் குடிச்சிடுறேன். இல்லை இல்லை வேணாம். எங்கள் அம்மா நான் சொன்ன உடனே கொண்டு பால் எடுத்துருவாங்க. உங்கள் அம்மா மூஞ்சியை பாரு. சரிம்மா, ரொம்ப நன்றி. ஆமாம் நன்றி அம்மா நன்றி. உன் மகன் என்னடனா பால் கொண்டு வாங்குறான், நீ என்னடனா டீ கொண்டு வரேங்கிற. உன் பொண்டாட்டி என்னடனா ஊருக்கு அனுப்பிச்சி விட்டு நான் படாத பாடுபடுறேன். சரி சரி, பிரேக்ஃபாஸ்ட்டு பீட்சா செஞ்சு வை பாட்டி. இல்லை பீட்சானா என்னடா, எனக்கு எதுவும் தெரியாது. பழைய சோறு இருக்கு, தின்னுடா. மிஸ்ஸியா அம்மா, உன் மாமியாருக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா உங்கள் 2 பேருக்குமே பழைய சோறு தான். பழைய சோறு தின்னுங்க. மதியத்துக்கு சோறு வடித்து ரசம் செஞ்சு தரேன். வேணாம் அக்கா வேணாம். நீ வைக்கிற ரசமே விஷ மாதிரி இருக்கும். எங்கள் அம்மா வரத்துக்குள்ள நான் செத்து போகிறேன். ஏன்னா நீ உங்கள் அம்மா கூட போக வேண்டியதில்லை, நான் என் மகனை பார்த்துப்பேன். அம்மா எனக்கும் பழைய சோறும் பிடிக்காது, ரசமும் பிடிக்காதுமா. நானே அதை சொல்லலான்ட்டுதாம்மா இருந்தேன். ஏன்னா உன் பொண்டாட்டி இருந்தனால நீ இப்படி மாறிட்ட. உன் பொண்டாட்டி கண்டது கடையெல்லாம் சமைச்சு கொடுத்து இப்போ அதையே கேட்குறீ எல்லாரும். சரி வாங்கலை, நான் ஏதாவது செஞ்சு வைக்கிறேன், திருந்துட்டு போங்கலை. வராது இல்லை நைட்டு, நான் நிம்மதியாக தூங்குறேன். ஏன்னா 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 புரியல. ஏண்டா அம்மி? பாட்டி இருக்கியா போயிட்டியா? ஏம்மா இல்லைம்மா, டாக்டர் வர சொல்லவாம்மா? இல்லை வர சொல்லலை, கை காலெல்லாம் தனித்தனியாக கிடக்கு. ஏம்மா நல்லா மூச்சு இழுத்து விடுங்கம்மா. என்ன பண்ணுது, கை இந்த இடம் வலிக்குதா, கால் இந்த இடம் வலிக்குது? ஆமாம் டாக்டர், நீ வைக்கிற இடம்லாம் கை காலெல்லாம் வலிக்குது. என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்கம்மா. ஒன்றும் இல்லை டாக்டர், பீட்சா கேட்டால் நானும் அப்பாவும் அதுக்கு போய் கீழே விழுந்துட்டு ஆக்டிங் போட்டுட்ருக்கு. ஏப்பா தம்பி, உங்கள் பாட்டி ஒன்றும் ஆக்டிங் போடலப்பா, கையில் கொஞ்சம் சுருக்கு விழுந்துருக்கு. அதான் நான் மாத்திரை எழுதி தரேன், அப்படியே சீக்கிரம் சரியாயிரும், கவலைப்படாதீங்க. அப்படியே வலி இருந்துச்சுன்னா கிளினிக் அழைச்சிடுவாங்க. சரிங்க டாக்டர், எங்கள் அம்மா சீக்கிரம் சரியாகிற மாதிரி மருந்து எழுதி கொடுங்க டாக்டர். இதுக்கெல்லாமாடா தம்பி மருந்து எழுதுவாங்க? சரிப்பா, நாங்கள் மருந்து எழுதுகிறோம், சீக்கிரம் உங்கள் அம்மா சரியாயிடுவாங்க, கவலைப்படாதீங்க. ஏதாவது போடுங்கப்பா. அம்மா நான் தங்கச்சி வர சொல்லியிருக்கேன், வரேன்னு சொன்னான். ஏன்டா அவ்வளோ வருஷம் நான் பொண்டாட்டியை பொண்ணு அதை சொல்ல வேண்டியதான். அவன் இங்கே வந்து எனக்கு தான்டா வேலை வைப்பான். சரி இருங்கம்மா, நான் சூப் போட்டிருக்கேன், எடுத்துகிட்டு வரேன். இந்தாங்கம்மா குடிங்கம்மா. எனக்கும் கொஞ்சம் வெயில எல்லாத்தையும் கொடுத்துருந்ததில்ல. அப்படியே எனக்கு போதும்ல, போங்கலை போய் தூங்குங்கலை. அரே மம்மி, நான் வேலைக்கு போகிறேன், அவன் விளையாட போகிறான், நீ நல்லா ரெஸ்ட் எடு, பாப்பா வரேன்னு சொன்னான்.